உண்மணி டிவிக்கு பீப்புள்ஸ், நான் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பேச போகிறேன். தயவுசெய்து கொஞ்சம் நான் பேசுகிறத எல்லாரும் கேளுங்க. காட்டுமன்னார் கோயில் தொகுதி தனி தொகுதி. இங்கே இந்த தொகுதியில் வன்னிய சமுதாய மக்களும் பறையர் சமுதாய மக்களும் முஸ்லீம் மக்களும் அடர்த்தியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த தொகுதியில். அப்போது இந்த தொகுதியில் திராவிட கட்சிகள், 2 திராவிட கட்சிகளும் எப்படி டைரக்டாக ஒரு சாதி பிரச்சனையை தூண்டுற மாரியும் ஒரு சாதி பிரச்சனையை உருவாக்குகிற மாரியும் ஒரு செயலை இந்த 2026 பண்ணுதுன்னு நல்லா பாருங்க. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, ஏடிஎம்கே கூட்டணியில் பாமக இருக்கு. இங்கே இந்த 2 கட்சிகளும் எதை சார்ந்து செயல்படுதுன்னு இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த தொகுதியில், இந்த தனி தொகுதியில் பாமகவும் நிற்கிது, விடுதலை சிறுத்தையும் நிற்கிது. திராவிட கட்சிகள் உண்மையிலே சமூக நீதி பேசுகிற திராவிட கட்சிகளாக இருந்தால் ஒன்று திமுக சார்பில் காங்கிரஸ் ஏதாவது ஒன்று நிறுத்தலாம், இல்லை ஏடிஎம்கே சார்பில் ஏடிஎம்கேவே டைரெக்டாக நிற்கலாம், இல்லை திமுக சார்பில் திமுக காரங்களே டைரெக்டாக ஆள் போட்டு நிறுத்தலாம். அதை விட்டுட்டு விடுதலை சிறுத்தைக்கும் பாமகவுக்கும் எவ்வளோ ஃப்ரிக்ஷன் போயிட்டுருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை டைரெக்டாக இந்த தொகுதியில் கொண்டு நிறுத்தி இதை ஒரு பதட்டமான தொகுதியாக இந்த திராவிட கட்சிகள் மாற்றி, அதை ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது உண்மையிலே மக்கள், இந்த சமூக மக்கள் என்ன யோசிக்கணும்னா, இந்த 2 கட்சியும் நிறுத்துறாங்க இல்லைங்களா, அந்த கேண்டிடேட்டை தள்ளி வச்சுட்டு நம்ம டிவிகேவுக்கு தான் ஓட்டு போடணும். டிவிகே விஜய் சார்ந்தவங்க இங்கே நிறுத்துவாங்க இல்லையா, இந்த காட்டுமன்னாடி தொகுதியில், அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். ஏன்னா இந்த பக்கம் விடுதலை சிறுத்தை, இந்த பக்கம் பாமக. தயவு செய்து காட்டுமன்னாடி தொகுதி ரொம்ப அமைதியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமூக மக்கள் எல்லாமே, வன்னிய சமூக மக்களும் பறையர் சமூக மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒரு பிரச்சனை இல்லாமல் அண்ணன் தம்பி மாரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த திராவிட கட்சிகள் டைரக்டாக மோத விட்டு ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்குற மாரி மோத விடுறாங்க. அதனால் தயவு செய்து இந்த 2 கட்சியுமே புறக்கணிச்சிட்டு, பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் புறக்கணிச்சிட்டு, டிவிகே சார்பில் விஜய் கட்சி சார்பில் யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம வாக்களிக்கணும், அவங்களுக்கு நம்ம ஆதரிக்கணும். அப்போ தான் இவங்க மனசில் இந்த மாரி 2 பேரும் டைரெக்டாக நிற்க வச்சு மோத விட்டு ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்கக்கூடாதுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். அதை மக்களாகிய நம்ம தான் அதை செயல்படுத்தணும் என்று சொல்லி உங்களிடம் மிகவும்